Hi, இந்த வீடியோல நாங்க வந்து பூலியன் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் டெக்னிக்ஸ்களை பத்தி பார்க்க போறோம். அதாவது உங்களுக்கு ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுக்கப்பட்ட நேரம் அந்த எக்ஸ்பிரஷன் ஆனது பல வடிவங்கள்ல இருக்க முடியும். சோ பொதுவா நாங்க பார்த்தோம்னா பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ்கள் இருக்கக்கூடிய பிரதானமான வடிவங்களா நாங்க கன்சிடர் பண்ணலாம். ஒன்னு வந்து SOP, அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட் வடிவத்தில் இருக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் சம் வடிவத்தில் இருக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளிமெண்டட் அல்லது நெகேஷன் வடிவத்தில் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா mixed, எல்லாத்தையுமே கலந்த ஒரு வடிவத்தில் பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுற எக்ஸ்பிரஷன்ஸ்கள் வந்து இந்த 4 கேட்டகரியில ஏதாவது ஒரு கேட்டகரியில இருந்துச்சா இருந்தா அதுல என்ன மாதிரி டெக்னிக்ஸ் நாங்க யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா முதலாவது வந்து பாத்தீங்கன்னா SOP எக்ஸ்பிரஷன். சோ இப்போ SOP எக்ஸ்பிரஷனோட நாங்கள் எடுத்தோம்னா இதுதான் ஒரு SOP எக்ஸ்பிரஷன், சம் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ எப்பயுமே உங்களுக்கு ஒரு சம் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் தர நேரம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செக் பண்ணணும்னா இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து எங்கேயாவது சிம்பிளான பூலியன் லாஸ்களை அப்ளை பண்ணலாமான்ட்டு. அதாவது ஐடென்டிட்டி லோ, ஐடெம்பொட்டன்ட் லோ, இன்வர்ஸ் லோ, டாமினன்ஸ் லோ, இந்த மாதிரியான பேசிக் லோகளை இதில் அப்ளை பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பாருங்க. அதாவது இப்போ நான் சொல்றேன் இன்வர்ஸ் லோனா இங்கே எங்கேயாவது x டாட் x இன்வர்ஸ் ஆகியிருக்கலாம், ஐடெம்பொட்டன்ட் வந்து x டாட் x ஆகியிருக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி பேசிக் ரூல்ஸ்கள் உங்களுக்கு இங்கே எங்கேயுமே அப்ளை பண்ண இல்லாட்டி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் லோவை நீங்கள் செக் பண்ணுறது. ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட் லோ படி நீங்கள் இதில் என்ன செய்ய முடியும்னா காமன் வேரியபிள்ஸ் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ x bar y காமனா இருக்கு. அப்ப நாங்க x bar y காமனா எடுத்த மாதிரி இருந்தா எங்களுக்கு z plus z கம்ப்ளிமெண்ட் வருது. அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு இன்வர்ஸ் லோன் கிடைக்குது சிம்பிளா சிம்பிளிஃபிகேஷன் பண்றதுக்காக. சோ அப்ப நீங்க டிஸ்ட்ரிபியூட் லோல இந்த காமன் எடுக்கிற டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணுங்க SOP எக்ஸ்பிரஷன்ல. அப்ப இலகுவா உங்களுக்கு SOP எக்ஸ்பிரஷன்ஸ்களை சுருக்க முடியும். சோ அதே மாதிரி அடுத்த எக்ஸ்பிரஷன் வந்து பாத்தீங்கன்னா POS அல்லது ப்ராடக்ட் ஆஃப் சம் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்த மாதிரி இருந்தா இதுதான் ஒரு ப்ராடக்ட் ஆஃப் சம் எக்ஸ்பிரஷன். சோ ப்ராடக்ட் ஆஃப் சம் எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுக்குற நேரமும் நீங்க பிரதானமா என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னா நீங்க இதுல பேசிக் ரூல்ஸ்களை ட்ரை பண்ணுங்க. அதாவது ஐடென்டிட்டி லோ, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா x plus 0 ஐடென்டிட்டி இருக்கான்னு பாருங்க, x plus x இன்வர்ஸ் இருக்கான்னு பாருங்க, x plus x ஐடெம்பொட்டன்ட் இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா x plus 1 டாமினன்ஸ் இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி பேசிக் தியரம்ஸ்களை உங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லாத பட்சத்தில் நீங்க என்ன செய்யுங்க, இதுல டிஸ்ட்ரிபியூட் ரூல் அப்ளை பண்ண பாருங்க. இதுல ரெண்டு விதமா நீங்க டிஸ்ட்ரிபியூட் ரூல் அப்ளை பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இதுல AC இருக்கு, இதுலயும் AC இருக்கு. அப்ப AC யை டிஸ்ட்ரிபியூட் எடுத்தீங்களா இருந்தா A plus C ன்னு எடுத்தீங்களா இருந்தா இங்க மீறது B டாட் B பார்ங்கிறத நீங்க எடுக்க முடியும். அப்ப இந்த டெக்னிக்ல நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் செய்யலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு லேசான ஆப்ஷன் என்னன்னா இந்த டேர்மால நீங்க என்ன செய்யுங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணுனீங்களா இருந்தா இப்ப A ஆகிரும். அதே மாதிரி AB AA plus இதால இதை பெருக்குனீங்கன்னா AB பார் ஆகும், இதால இதை பெருக்குனீங்கன்னா AC ஆகும். அப்ப நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாவே ஒரு SOP மாறிடும். அதுக்கு பிறகு முதல்ல டெக்னிக்ஸை யூஸ் பண்றதன் மூலமா இதை நீங்க சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். சோ ப்ராடக்ட் ஆஃப் சம் ஒன்னு கொடுக்குற நேரம் இந்த டெக்னிக்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண முடியும். சோ அதிகமா உங்களுக்கு SOP அல்லது POS வடிவங்கள் தான் என்ன செய்யப்படும்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்காக கொடுக்கப்படும். அதே மாதிரி மூணாவது ஒரு மெத்தட் இருக்கு, என்னன்னா கம்ப்ளிமெண்டட் ஃபார்ம் அல்லது நெகேஷன் ஃபார்ம். சோ முழுவதின் கம்ப்ளிமெண்ட்ஸ்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா x plus y முழுவதின் கம்ப்ளிமெண்ட், x bar plus y bar முழுவதின் கம்ப்ளிமெண்ட். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுக்கிற நேரம் ஃபர்ஸ்ட்க்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னா இந்த முழுவதின் கம்ப்ளிமெண்ட்டை நீங்க என்ன செய்யணும்னா ரிமூவ் பண்ணணும். இந்த கம்ப்ளிமெண்ட்டை நீங்க ஒதுக்கணுமா இருந்தா இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ண வேண்டிய ரூல் வந்து டிமோகன்ஸ் லோ. அப்ப டிமோகன்ஸ் லோவை அப்ளை பண்றதன் மூலமா ஃபர்ஸ்ட்க்கு இந்த கம்ப்ளிமெண்ட்டை நீங்க ஒதுக்கிட்டீங்களா இருந்தா அதுக்கு பிறகு அதை நீங்க POSO SOP வடிவத்துல எப்படி செய்றீங்களோ அதே டெக்னிக்ல இந்த ஈக்குவேஷன்ஸ்களை நீங்க சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். சோ அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. கம்ப்ளிமெண்டட் ஃபார்ம்ல உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கப்பட்டா. அதே மாதிரி அடுத்த முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட். ஸோ மிக்ஸ்ட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இதுல ஒரு சிம்பிளான எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் SOPயும் இல்லை, ஒரு ஸ்டாண்டர்ட் POSம் இல்லை. ஸோ அதனால இதை நாங்கள் என்ன செய்யலாம்னா இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதை நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரலாம். ஸோ இப்போ இதால மல்டிப்ளை பண்ணீங்களா இருந்தா A bar A plus, இதை மல்டிப்ளை பண்ணீங்களா இருந்தா A bar B. அப்போ டிரெக்டா இங்கே நீங்க டிரெக்டா பேசிக் ரூல்ஸ்
ரூல்ஸ்களை அப்ளை பண்ண இல்லாட்டி நீங்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் மூலமாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் வந்து எடுக்க முடியும். அதுக்கு பிறகு இது ஒரு எஸ்ஓபி வடிவத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே நாங்கள் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணுமோ அதை இப்போ நீங்கள் இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ மிக்ஸ்ட் ஃபார்மில் இங்கே நான் குறிப்பிடாத இன்னொரு முக்கியமான டெக்னிக் இருக்குன்னா XOR. ஸோ XOR ஆப்பரேட்டர்ஸ்களோட எழுதப்படுற சில ஈக்குவேஷன்ஸ்கள் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா A XOR B இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வர நேரம் இது எஸ்ஓபியும் இல்லை பிஓஎஸும் இல்லை, ஒரு ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்துல நாங்கள் வந்து டிஃபரெண்டான டெக்னிக்ஸ்களை யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம். அதாவது இந்த XOR-ஐ ஒன்று எஸ்ஓபி வடிவத்தில் எழுதுகிற தேவை இருக்கும், அல்லது பிஓஎஸ் வடிவத்துக்கு மாற்றினதுக்கு பிறகு தான் நாங்கள் அதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ XORs ரிலேட்டடான சிம்பிளிஃபிகேஷன் ஒன்று எங்களோட சிம்பிளிஃபிகேஷன்ஸ்கள் முடிகிற நேரம் கடைசியை நான் இதை செப்பரேட்டாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. நாங்கள் பிறகு ஆஃப் எடர் ஃபுல் எடர் சர்க்கிட் எல்லாம் பார்க்குற நேரம் XORங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டா பயன்படுத்தப்படும். சோ அப்ப இந்த மாதிரி டெக்னிக்ஸ்களை யூஸ் பண்ணீங்களா இருந்தா பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ்களை உங்களுக்கு வந்து இலகுவா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கிற முடியும், எந்தவித இஷ்யூவும் இல்லாம. தேங்க்யூ.